அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு செய்த அன்னதான நிகழ்வு. ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு காப்பகத்தில் மனவளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்காக நமது அன்னசேவா குழு சார்பாக உணவு தானம் சிறப்பாக செய்யப்பட்டது. இந்த வீடியோவை எடுத்து பகிர்வதன் ஒரே ஒரு நோக்கம், மேலும் பல பேர் அன்னதானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் முடிந்த அளவுக்கு அவர்களால் முடிந்த உதவிகளை இயலாதோருக்கு, ஆதரவற்ற முதியோருக்கு, உடல் ஊனத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு, மன வளர்ச்சி குன்றியோருக்கு உதவிகளையும் அன்னதானங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கருணை பிறக்கும், உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கும். அதற்காகத்தான் இதை எடுத்து நாங்கள் வீடியோவாக பதிவிடுகின்றோம். இது எந்தவிதமான விளம்பர நோக்கமும் அல்ல என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது ஆனந்த ஒளி அறக்கட்டளை அன்னசேவா என்று ஒரு அமைப்பை உருவாக்கி எங்களால் முடிந்த அளவுக்கு எங்கள் கையில் அந்த அன்னைக்கு எவ்வளவு தொகை இருக்கோ அதை கொண்டு அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். அன்னதானம் செய்கிறது என்பது சாதாரணமாக சாப்பாடு போடுற நிகழ்வு அப்படின்னு மட்டும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அது ஒரு கருணையின் அடையாளம். அது ஒரு அற்புதமான ஒரு சேவை. ஆன்மீகத்தில் ஒரு கருத்து உண்டு, அன்னம் பரபிரம்மம் அன்னாத் பிராணா பவந்தி. இந்த அற்புதமான வாசகத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உலகில் மனிதன் உயிரோடு இருப்பதற்கு அடிப்படை சக்தியாக ஆதாரமாக விளங்குவது அன்னம். இந்த அன்னம் இல்லை என்றால் எந்த ஒரு மனிதனும் உயிருடன் இருக்க முடியாது. இந்த அன்னமே தான் அறிவாக மாறுகின்றது. அன்னம் இல்லை என்றால் அறிவும் கிடையாது, ஆன்மீகமும் கிடையாது, மனிதனும் கிடையாது. அப்பேற்பட்ட இந்த அன்னமே பரபிரம்மம், அதாவது அன்னமே இறைவன் என்று நமது சாஸ்திரம் சொல்லுது. உடல் ஊனத்தால் வேறு ஏதேனும் காரணங்களால அவர்களுக்கு உண்டான உணவை அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு உயிருக்கு நாம் ஒருவேளை உணவு வாங்கி தரோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இறைவனுக்கு நாம் செய்யும் அரும்பெரும் தொண்டு. உலக உயிர்கள் அத்துணைக்கும் உணவு படைப்பது இறைவனுடைய கடமை. அந்த இறைவனுடைய கடமையை நாம் எடுத்து செய்யும் பொழுது அந்த இறைவன் நம்மை பார்த்து மனமகிழ்ச்சி அடைவார். அவ்வாறு மனமகிழ்ச்சி அடைந்து நமக்கு பல அற்புதமான அருளை வாரி வழங்குவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதை நான் ஏதோ வார்த்தைக்காக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா அன்னசேவா என்ற இந்த குழுவை நடத்திட்டு இருக்க எனக்கும் என்னுடைய கூட இருக்கக்கூடிய என்னுடைய பசங்களுக்கும் தான் தெரியும், இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது எங்களுக்கு எத்துணை ஆசீர்வாதங்கள், எத்துணை பாராட்டுக்கள், எத்துணை கண்ணீர்கள் எங்களை நோக்கி வருகின்றது என்று. ஒவ்வொரு நாளும் எங்களை தேடி அழைப்புகள் வந்த வண்ணமே இருக்குது. இன்று எங்கள் ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுங்க, இன்று எங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு அழைப்பு வந்துக்கிட்டே இருக்குது. எங்களால் முடிந்த அளவுக்கு அந்த அழைப்புகளை ஏற்று எங்களிடம் இருக்கும் நிதியை கொண்டு அன்னதானம் செஞ்சிட்ருக்கோம். எனவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள், உங்களுக்கு மனம் இருந்தால் இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடுவீங்க, திருமண நாள் சிறப்பாக கொண்டாடுவீங்க. இந்த மாதிரி புனிதமான சந்தோஷம் தரக்கூடிய நாளில் எங்களது அன்னசேவா குழுவுக்கு உங்களால் முடிந்த ஒரு சிறு உதவியை செய்யுங்க. உங்கள் குடும்பத்தை அந்த அன்னம் சாப்பிடக்கூடிய உயிர்கள் அத்துணையும் வாழ்த்தும். மேலும் உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த உங்கள் முன்னோர்களின் நினைவு நாளில் எங்களது அன்னசேவா குழுவுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவர்கள் விண்ணுலகிலிருந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதங்கள் செய்வார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு நிச்சயம் இறைவன் உங்களை பார்த்து கொள்வார் என்பது அடியேனுடைய தாழ்மையான கருத்து. முடிந்தால் எங்களது அன்னசேவா குழுவுக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தர முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். டிஸ்பிளேல நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையினுடைய கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது, வாட்ஸ்அப் நம்பரும் தரப்பட்டுள்ளது. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நமது அறக்கட்டளையினுடைய வங்கி கணக்கு எண், கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. மனமிருந்தால் உதவுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.